ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் நிறுவன தினம். 1971ஆம் ஆண்டின் வடகிழக்கு பிராந்திய மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் ஜனவரி 21, 1972 அன்று திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா முழு அளவிலான மாநிலங்களாக மாறின. செகண்ட் கொஸ்டின், ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இருதரப்பு வர்த்தகத்தை 200 மில்லியன் டாலராக அதிகரிக்க எந்த ஆண்டிற்குள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2032. தேர்ட் கொஸ்டின், 77வது குடியரசு தின அணிவகுப்பை காண எத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது? 10,000. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவரால் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? பிரவீன் வசிஷ்டா. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் மகாராஷ்டிரா அரசு செய்துள்ள ஒப்பந்தத்தின் மதிப்பு எவ்வளவு? 14,50,000 கோடி ரூபாய். சிக்ஸ்த் கொஸ்டின், ஜனவரி 20, 2026 கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்குகிறது? லடாக். செவன்த் கொஸ்டின், வெளிநாடு வாழ் தெலுங்கு தொழில் முனைவோருக்கு ஆதரவளிக்கும் வகையில் 50 கோடி நிதியை ஆந்திர பிரதேச அரசு ஒதுக்கியுள்ளது. எய்த் கொஸ்டின், மாநிலத்தின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க மையம் ஏபி ஃபர்ஸ்ட் எங்கு அமைய உள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறியுள்ளார்? திருப்பதி. இதன் நோக்கம் இளைஞர்களிடையே படைப்பாற்றல் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவித்தல் ஆகும். நைன்த் கொஸ்டின், மேகாலயா உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? நீதிபதி ரேவதி மோஹிதே டரே. 10th கொஸ்டின், வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நினைவை முன்னிட்டு CISF பிரம்மாண்ட கடற்கரை சைக்கிளத்தான் விழிப்புணர்வு பயணம் 2026 எந்த கருப்பொருளில் நடத்த உள்ளனர்? பாதுகாப்பான கடற்கரைகள், வளமான இந்தியா. ஜனவரி 28 முதல் தொடர்ந்து 25 நாட்கள் இந்த சைக்கிளத்தான் நடைபெறும். இது 9 கடற்கரை மாநிலங்கள் வழியாக சுமார் 6,500 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்கிறது. CISF என்பது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை. புவிசார் குறியீடு பெற்ற பாரம்பரியமாக கையால் நெய்யப்பட்ட பாண்டூரு காதி பருத்தி துணி எந்த மாநிலத்தை சார்ந்தது? ஆந்திர பிரதேசம், ஸ்ரீகாகுளம் மாவட்டம், பாண்டூரு கிராமத்தில் உள்ளது. 12th கொஸ்டின், பெண் தொழில் முனைவோர் தயாரித்த தயாரிப்புகளை ஊக்குவிக்க கிருஹ லட்சுமி டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் வலைத்தளத்தினை எந்த மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது? கர்நாடகா. 13th கொஸ்டின், ஆமே பதிபா ஆமா பசாரே திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது? ஒடிசா. இது 3 முதல் 6 வயது ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வியை தாய்மொழியில் வழங்குவதற்கான திட்டமாகும். ஹாங்காங் தலைமைத்துவ விருதுகள் மற்றும் CMO ஆசியா விருதுகளில் 2026ஆம் ஆண்டுக்கான ஆசியாவின் சிறந்த முதலாளித்துவ நிறுவன விருதை பெற்றது எந்த நிறுவனம்? மும்பை பங்குச்சந்தை.